Hello friends, welcome back to my channel ரசிக்கலாம் ருசிக்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா கரை பிடிச்சிருக்க பக்கெட் மக் இதெல்லாம் எப்படி ரொம்ப சுலபமா சிரமப்படாம கைப்படாம க்ளீன் பண்றது அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். டஃப் ஸ்டெயின்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சுத்தமாக நெடியே வராத ஆசிட் சூப்பர் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. இதில் சுத்தமாக நெடி வராது அப்படின்றதுனால நமக்கு அந்த ஆசிடோட ஸ்மெல் வந்து அஃபெக்ட் பண்ணாது. இப்போ நம்ம எந்த பக்கெட் க்ளீன் பண்ண போகிறோமோ அதை சுத்தமாக தண்ணி இல்லாமல் ஈரப்பதமே இல்லாமல் காய வச்சிடணும். இப்போது அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஆசிடை கொஞ்சமாக ஊற்றிட்டு இந்த மாதிரி எந்த இடத்துலலாம் ஸ்டெயின் இருக்கோ அந்த இடத்துல படுற மாதிரி ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ கை போட்டு தேய்க்க போகிறதில்ல, அதனால நம்ம க்ளவுஸ்லாம் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை. இல்லை ரொம்ப பாதுகாப்பாக பண்ணணும் அப்படின்னா க்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான். இப்போ இந்த மாதிரி பக்கெட்டை ரொட்டேட் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். அப்போ தான் எந்த இடத்துலலாம் அந்த ஸ்டெயின் இருக்கோ அந்த இடத்துலலாம் அந்த ஆசிட் போய் படும். ஏன்னா அந்த ஸ்டெயின் இருக்கிற அளவுக்கு ஆசிட் ஊற்ற முடியாது, கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம அதை சுற்றி விட்டாலே போதும், எல்லா இடத்துக்கும் அது படும். அவ்வளோதான், நல்லா சுற்றி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் தான் வெயிட் பண்ணேன். நல்லாவே ஃபுல்லாக கிளியர் ஆகி வந்துடுச்சு. இப்போது கிளியர் ஆனதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த மேலே கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு அடி தள்ளி அந்த உப்பு கரையெல்லாம் படிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த இடத்துல இந்த ஆசிட் படுற மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி ரொட்டேட் பண்ணி விடும்போது எந்த இடத்துல உங்களுக்கு அந்த உப்பு கரையாகட்டும் இல்லை இந்த மாதிரி ஸ்டெயின் இருந்ததோ அந்த இடத்துல வந்து அந்த ஆசிட் படும்போது இப்படி நுரைச்சி வரும். அது பார்த்திங்கன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்காக அப்படி நுரைச்சி வருது. இப்போ இந்த இடத்துலலாம் உப்பு கரை இருக்குது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஸோ அந்த இடத்துலலாம் நான் சுற்றி விடுறேன். அவ்வளோதான், இதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, போட்டு நம்ம ரொம்ப சிரமப்பட்டு தேய்க்கணுன்ற அவசியமும் இல்லை. இப்படி ரொட்டேட் பண்ணி விட்டுட்டா போதும். இப்போ வாஷ் பண்ணிடலாம். க்ளீன் பண்ண அந்த லிக்விடை கீழே ஊற்றிடாமல் இதை இந்த மக்கை க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஊற்றிட்டு ஒரு 2-3 டைம் ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். இதுவும் சூப்பராக க்ளீன் ஆயிரும். இப்போது உள்ளே இருக்க ஸ்டெயின்லாம் வந்துருச்சு. இதே லிக்விடை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மக்கோட அடிப்பக்கத்தையும் க்ளீன் பண்ணிடலாம். அடியில் இருக்க அந்த லிக்விட் வந்து இந்த மக்கோட அடிப்பக்கத்தில் பட்டிருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு இப்போது இந்த மக்கை திருப்பி பார்க்கலாம். இந்த ஸ்டெயினுமே போயிருக்கும். பாருங்கள், சூப்பராக போயிடுச்சு. அவ்வளோதான், மொத்தமே 5 நிமிஷம் தான் ஆச்சு. இதுக்காக சிரமப்பட்டு உட்காந்து 1/2 மணி நேரம் ஸ்க்ரப் வச்சு தேய்க்கணுன்ற அவசியமே இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா க்ளவுஸ் போட்டுக்கோங்க, அது ரொம்பவே நல்லது.